உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வரக்கூடிய ஆடி அமாவாசை. ஆடி மாதத்தில் பல சிறப்புகளை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த வருடம் வரக்கூடிய ஆடி அமாவாசை உண்மையிலேயே மிக சிறப்பான ஒன்றுன்னு தான் சொல்லணும். ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை நமக்கு அமாவாசை திதி வருகிறது. இந்த வருடத்தில் வரக்கூடிய சந்தோஷம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏன் அதிகமான முக்கியத்துவம்னா, ஒன்று இந்த வருஷம் சூரிய கிரகணம் வருது. இந்த சூரிய கிரகணம் நமக்கு இங்கே இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு பார்த்திங்கன்னா தெரியாது. ஏன்னா கிரகணம் வருவது இரவு நேரத்தில் வர்றதுனால நமக்கு இந்தியாவை பொறுத்த மட்டில் கிரகணம் இல்லை. ஆனால் வான சாஸ்திரத்தில் பார்த்தோன்னா அன்றைய நாளில் சூரிய கிரகணம் வருது. இது எங்கெல்லாம் தெரியும்னா, ஆஃப்ரிக்கா, அமெரிக்காவில் ஒரு சில இடங்கள், ஸோ இந்த நாடுகளில், போலாண்டு, இந்த நாடுகள்லாம் இந்த கிரகணம் பாதிப்பு இருக்கும். ரெண்டாவது, இந்த வருடத்தினுடைய அமாவாசையில் என்ன ஒரு படி நம்ம அதிகமான சிறப்பு சொல்லலாம் அப்படிங்கும்பொழுது, குரு பகவான் சந்திரனுடன் இணைந்து குரு சந்திர யோகமாக கடகராசியில் அமர்ந்திருக்கிறார். ஸோ 4 கிரக சேர்க்கை கடகத்தில் அன்றைக்கி இருக்குது. சூரியன், புதன், சந்திரன், குரு. இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து கடகத்தில் இருக்கும்போது வானத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த கிரக ரீதியாக இது கொண்டு வரும். ஸோ இந்த கிரக மாற்றங்களில் பார்க்கும்பொழுது செவ்வாயும் அப்போது மாறி இருக்கிறாரு. ஸோ மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் புதன், சூரியன் வீட்டில், சிம்மத்தில் கேத்து, கன்னியில் சுக்கிரன். ஒரு அலைன்மெண்ட்டுன்னு சொல்லுவோம், பிளானட்ஸோடைய அலைன்மெண்ட். அதாவது ஒரு சீராக ஒரு ஸ்ட்ரெயிட் கோடில் இந்த கிரக அமைப்புகள் இருக்கும் பொழுது என்ன மாதிரியான தாக்கங்களை இது கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலக அளவில் எங்கேயாவது ஒரு இடத்துல அதிகப்படியான ஒரு மழை அதனால் அழிவு ஏற்படுவதோ, அல்லதுனா ஒரு தனிப்பட்ட ஒரு இடத்துல ஒரு பெரிய வியாதி ஒன்று அதனால் மக்களுக்கு ஒரு பாதிப்பு வர்றதோ, இல்லை எரிமலை வெடித்து அதனால் நெருப்பு பிழம்பால் வர்றது. இந்த வாட்டி நெருப்பு பிழம்பால் வருமானு கேட்டால் வராது. மழையினால், நீரினால் அழிவு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன், குரு எல்லாம் சேர்ந்து கடகராசியில் ஒன்றா இருக்கிறதுனால, புதனம். ஸோ காற்று அதிகமாக இருக்கும். அப்போது எங்கேயாவது நமக்கு பார்த்திங்கன்னா ஸ்டாம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு சூறாவளி காற்றுனால், அந்த புயல்னு சொல்லக்கூடியது, புயல்னால் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய அழிவு வரலாம். இது மட்டும் இல்லை, உலக அளவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கு ஒரு உடல் உபாதை வர்றதோ, இல்லை ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒரு அரசியல் மாற்றம் ஏற்படுறதோ, இந்த மாதிரியான நிகழ்வுகள் வர வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இப்போ நமக்கு பார்த்தோன்னா போர் சமீபத்தில் நாளுக்கு நாள் இது அதிகரிக்கக்கூடிய இதை நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி அமாவாசைக்கு வரக்கூடிய இந்த கிரக அமைப்பில் இந்த மாதிரியான போர் பதற்றங்கள் ஒரு இடத்துல மட்டுமல்லாமல் பல இடங்களில் வருவதும், அதனால் மக்களுக்கு ஒரு உபாதைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ சைனா, இந்த பக்கத்தில் பங்களாதேஷ், இந்த இடங்கள்லேயும் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்கோ இல்லை பதற்றமோ வரலாம். இந்த கிரக அமைப்பு கடகராசியில் 12 வருஷத்துக்கு பிறகு இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வருது. அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் கூட இந்த மாதிரியான அழிவுகளும் நிறைய தாக்கங்களும் இந்த கிரக அமைப்பினால் ஏற்படக்கூடும். இப்போது கடக ராசிக்காரர்களுக்கு ஏதாவது அன்றைக்கி பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் உபாதைகள் இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். பித்ரு காரியங்கள், இப்போ நம்ம மாதம் அமாவாசையில் பித்ருக்களுக்கு பண்ணுறோம். இந்த தட்சிணாயன புண்ணிய காலம், ஆடி மாதம் அப்படிங்கிறதே தட்சிணாயன ஆரம்பம். இந்த தட்சிணாயன ஆரம்பத்தில் ஒரு முதல் அமாவாசை இதுதான். சூரியனும் சந்திரனும் சேர்ந்திருப்பது, சந்திரனுடைய வீட்டிலேயே சந்திரன் சொந்தமாக அமர்ந்திருந்து சந்திரன் வீட்டில் 1 மாத காலம் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அதனால் சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருக்கிறது, சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்ந்து இணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு
இந்த ஆடி மாதத்தில் நமக்கு வந்து வருது. ஸோ ஆடி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பித்ருக்கள் காரியம் செய்வதற்கும் இறைவனினுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கும் ஒரு முக்கியமான நாள். நம்ம வீட்டில் என்ன செய்யலாம்? இப்போ உங்கள் வீட்டில் எந்த அமாவாசையுமே நீங்கள் கும்பிடலை அப்படின்னா இந்த ஆடி அமாவாசை கும்பிடுறது மிகச்சிறப்பு. வீட்டிலையே நம்ம இலை போட்டு படையல் வைத்து இறந்தவர்களுக்கு வழிபாடுகள் செய்து காகத்துக்கு அன்னம் கொடுத்துட்டு பசுமாட்டுக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறம் நம்ம உணவு அருந்துவது அமாவாசை திதி கொடுக்கக்கூடிய ஒரு முறை. இன்றைய நாளில் காலையில் அமாவாசைக்கு திதி கொடுத்த பிறகு சாயங்காலம் போய் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்யலாம். எப்போவுமே இந்த அமாவாசையில் திதி கொடுக்கும்போது காலையில் நம்ம திதி கொடுக்குறோம் இல்லையா, திதி கொடுத்ததுக்கு அப்புறம்தான் தெய்வ வழிபாடுகளை நம்ம செய்யணும். இப்போ நீங்களே உங்கள் வீட்டில் ஏதாவது கோயிலுக்கு போகிறீங்கன்னா சாயங்காலம் போய் சுவாமிக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது, தேங்காய் உடைக்கிறது, இது எல்லாமே சாயங்கால வேளையில் பண்ணலாம். இந்த முறை நம்ம வந்து ஒரு கடல் ஓரத்தில் போய் ஒரு நீர்நிலையில் அருகாமையில் நம்ம இந்த திதிகளை கொடுத்தால் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள், அதாவது பிரேதலோகம்னு சொல்கிறது, பித்ருலோகம்னு சொல்கிறது, பிரேதலோகத்திலிருந்து பித்ருலோகத்திற்கு அந்த ஆத்மா போகணும். அதற்கு அப்புறம் பித்ருலோகத்திலிருந்து அவங்க டிராவல் போகும். அது சூரிய மண்டலமா சந்திர மண்டலமாங்கிறது அவங்க கர்மாவுக்கு ஏற்றாற் போல் அது அமையும். இப்போ இறந்தவங்க பிரேதலோகத்திலே இருக்காங்க, அவங்க பித்ருலோகமே போகலை அப்படிங்கிறது எல்லார் வீடுகள்லேயுமே ஆத்மாக்கள் அலையக்கூடியதாக இருக்கும். அப்போ நம்ம இந்த அமாவாசைக்கு செய்ய ஒவ்வொரு அமாவாசையும் பித்ருக்களுக்கு நம்ம அந்த காரியங்கள் செய்ய 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 அவங்க பிரேதலோகத்திலேருந்து பித்ருலோகம் போவாங்க. பித்ருலோகத்திலேருந்து அவங்க கர்மவினை கேட்டாற் போல் சந்திர மண்டலமோ சூரிய மண்டலமோ அது நிர்ணயமாகும். ஆனால் இந்த பிரேதலோகத்துக்கும் பித்ருலோகத்துக்கும் நடுவில் அலையிறாங்க பார்த்திங்களா, அந்த மாதிரி ஆன்மாக்கள் அலைந்தால் குடும்பத்திற்கு அது நல்லது கிடையாது. அப்போ குடும்பத்திற்கு நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அந்த ஆன்மா அலையிறதுங்கிறது எப்படி தெரியும்? ஒரு சில வீடுகளில் சொல்லுவாங்க, எங்கள் அப்பா வந்து நிற்கிற மாதிரியே இருக்குது, கனவுல வந்து அழறாங்க, இல்லை எனக்கு பசிக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு சில குடும்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பா ஒரு இடத்துல இருப்பார், அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, பிள்ளைங்க ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாம் கூடி ஒரு இடத்துல இருக்கணும்னு பார்ப்பாங்க, முடியவே முடியாது. இப்படி ஒரு சில குடும்பங்களில் இருக்கும். ஒரு சில குடும்பங்களில் வந்து சொந்த வீடு நிறைய இடத்துல இருக்கும், ஆனால் இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. இவங்களால சொந்த வீட்டில் போய் இருக்கவே முடியாது. அங்கே போனாலே எங்களுக்கு பிரச்சனை வந்துடுது, உடல் ஆரோக்கியம் சரியில்லாமல் போச்சு எப்படி சொல்லுவாங்க. ஒரு சில வீடுகளில் வந்து பால் காய்ச்சி புதுசாக வீடு கட்டி போவாங்க, துர்மரணங்கள் ஏற்படும். ஸோ இது எல்லாமே உங்கள் வீட்டில் ஆன்மா அது பித்ருலோகம் போகாமல் பிரேதலோகத்திலே இருந்து உங்கள் குடும்பத்திற்கு ஒரு பாதிப்பாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் அறிகுறிகள். ஸோ இந்த அறிகுறிகள் இருக்கும் பொழுது நமக்கு குலதெய்வமும் கூட இருக்காது. எந்த ஒரு விஷயத்திற்குமே குலதெய்வம் நமக்கு அனுகிரகமாக இருக்கணும்னா பித்ருக்கள் ஆசீர்வாதம் இருந்தால்தான் குலதெய்வமும் நமக்கு கூட இருக்கும். அப்போது இந்த அமாவாசை தர்ப்பணங்கள், அமாவாசையில் போய் நம்ம வந்து ஒரு படையல் கொடுக்கறது, இது எல்லாம் எதற்காகனா இந்த ஆன்மாக்கள் எல்லாம் நம்மளை எங்கே இருந்தாலும் அது வாழ்த்தும். எப்போவுமே உடலுக்கு தான் அழிவு உண்டுவே தவிர ஆன்மாக்கு அழிவு என்பது கிடையவே கிடையாது. இப்போ இந்த பிறவியில் நீங்கள் என்னவா இருக்கீங்களோ உங்கள் ஆன்மா முற்பிறவியிலையும் ஏதாவது உடல் தான் மாறிக்கொண்டே இருக்கும் பிறவிக்கு பிறவி. ஆன்மாவுக்கு மாற்றம் கிடையவே கிடையாது, அதற்கு அழிவும் கிடையாது. அப்போ அந்த ஆன்மா ஒரு இடத்த ரீச் பண்ணணும், ஒன்று சிவலோகம் போகணும், இல்லைன்னா வந்து வைகுண்டம் போகணும், இல்லை அது தேவலோகம் போகணும். மொத்தம் 14 லோகம் இருக்குது. இந்த 14 லோகத்தில் தான் இந்த ஆன்மா சுற்றிகிட்டே இருக்கும். அப்போ நம்ம தெய்வத்திற்கு போய் ஒரு பணிவிடை செய்வதாக தேவலோகம் போகிறதா, இல்லை நம்ம வந்து இந்திரலோகம் போகிறதா, இல்லை வைகுண்டம் போகிறதா அப்படிங்கிறது கர்மாவுக்கு ஏற்றாற் போல தான். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கறது அப்படிங்கிறது நம்ம இறந்தாலும் நம்மளுடைய ஆன்மா சாந்தி அடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான். ஸோ நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுக்கறத ஒரு சுமையாக நம்ம நினைக்கிறோம் அப்படின்னாலும் நம்ம இறந்தாலும் நம்ம வீட்டுக்கு ஒரு காவல் தெய்வமாக இருக்கணும் இல்லையா? ஸோ அது நம்ம ஒரு முனீஸ்வரனாக காவல் தெய்வமாக இருக்கலாம், ஒரு காட்டேரியாக நம்ம வீட்டிலையே இருக்கலாம். இதற்காகத்தான் நம்ம முன்னோர்கள் வந்து அமாவாசை தர்ப்பணங்களை கொடுத்தாங்க. அதில் முக்கியமாக வருடத்தில் 4 அமாவாசை சொல்லப்பட்டிருக்கு. சித்திரை அமாவாசை, ஆடி அமாவாசை, ஐப்பசி அமாவாசை, தை அமாவாசை. பருவங்கள் மாறக்கூடிய இந்த அமாவாசைகளில் பித்ருக்கள் எல்லாமே போய் ஒரு சாந்தி அடையிறது அப்படிங்கிறது இந்த ஆடி அமாவாசையில். இந்த ஆடி அமாவாசையில்
பித்ருலோகத்திலிருந்து இந்த ஆன்மாக்கள் எல்லாம் பூலோகத்தையும் தேடி வரக்கூடிய ஒரு ஆரம்ப காலம். மகாலய பட்சத்தில் வந்து சேருவாங்க. அதனால் இந்த அமாவாசையை மிஸ் பண்ணாதீங்க. கடலோரம், நதியோரம், அதே மாதிரி குளத்தங்கரை, ஆற்றங்கரை, உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கிணத்தடி, இந்த மாதிரி இடங்களில் இந்த தர்ப்பணங்களை இந்த வாட்டி செஞ்சீங்கன்னா முழுமையான பலனை நம்ம வந்து அடையலாம். உங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் இதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ ஆடி மாத தர்ப்பணத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஸோ 12 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய ஒரு சிறப்பான ஆடி அமாவாசையாக இந்த அமாவாசை நமக்கு வந்திருக்குது. உங்களினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பித்ருக்கள் ஆசீர்வாதம், குலதெய்வ ஆசீர்வாதத்தை பெற்று வரக்கூடிய சந்ததிகளுக்கு புண்ணியங்களை சேர்த்து வைக்கலாம். என்ன நேயர்களே, இந்த பதிவு எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ள பதிவாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி.